பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் அழைத்து கொண்டு தனியாக இருக்க சென்றது யார்? இயேசு யாருக்கு முன்பாக மறுரூபமானார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். மறுரூபமான இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டவர்கள் யார்? எலியா, மோசே. 3 கூடாரங்களை போடுவோம் என்று இயேசுவிடம் கூறியவன் யார்? பேதுரு. இவர் என்னுடைய நேசகுமாரன், கர்த்தரிடமிருந்து உண்டாயிற்று. மேகம். எந்த தரிசனத்தை உங்களுக்கும் சொல்ல வேண்டாம் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். மறுரூப மலை தரிசனம். எலியா முந்தி வர வேண்டும் என்று கூறுகிறவர்கள் யார்? யார் வந்தாயிற்று என்று இயேசு தம்முடைய சீஷர்களிடம் கூறினார். சீஷர்கள் யாரை எலியா என்று அறிந்து கொண்டார்கள்? சந்திர ரோகத்தால் கொடிய வேதனைப்பட்டவன் அடிக்கடி எதில் விழுந்தான்? தீயிலும் தண்ணீரிலும். யாரை இயேசுவின் சீஷர்களால் குணமாக்க கூடாமல் போயிற்று? சந்திரரோகிய நோய். எந்த விதையளவு விசுவாசம் இருந்தால் மலையும் அப்புறம் போகும்? கடுகளவு. இது ஒரு வகை ஜாதி பிசாசு என்று இயேசு எந்த வியாதியை குறிப்பிட்டார்? சந்திரரோகிய நோய். குறிப்பிட்ட ஜாதி பிசாசு எவற்றின் மூலம் புறப்பட்டு போகும்? ஜெபத்திலும் உபவாசத்திலும். மனுஷகுமாரன் யாருடைய கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவார்? மனுஷன். மனுஷகுமாரன் எத்தனை நாளுக்கு பின் உயிர்த்தெழுந்திருப்பார்? 3ஆம் நாள். உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று பேதுருவிடம் கேட்டவர்கள் யார்? வரிப்பணம் வாங்குறவர்கள். பூமியின் ராஜாக்கள் வரியை யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று பேதுரு இயேசுவிடம் கூறினார். அந்திரேயா. எதன் வாயிலிருந்து வரிப்பணம் எடுத்து கொடுக்க இயேசு பேதுருவிடம் கூறினார்? மீனின் வாயில் எத்தனை வெள்ளிப்பணம் காணப்பட்டது? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா பாருங்க. God bless you. டாடா.